தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் இந்த மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னரே இலங்கையிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள் சொன்னார்கள் அது நடக்காதென்று, நான் சொல்லியிருக்கிறேன் நடக்கும் என்று. ஸோ அந்த விதத்திலே நான் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் ஒரு யதார்த்தமான அரசியலை கொண்டு செல்கின்ற ஒரு மக்கள் ஜனநாயகனுக்கும் நாயகனாக இருந்து ஜனநாயகனாக மாறியிருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அண்ணா என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் அண்ணா என்று சொல்வதிலே குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிழையாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும், முக்கியமாக 40 வருட காலம் போராடி சிதைக்கப்பட்டு காட்டி கொடுப்புகளால் அழிக்கப்பட்ட மண்ணிலே புதைக்கப்பட்ட ஒரு ஈழ விடுதலை இனத்திற்காக உங்களுடைய குரல் இந்த தமிழக மக்களிடமிருந்து உங்களுடைய குரல், உங்களுடைய நியாயமான நடவடிக்கைகள் எந்த அவசரமும் இல்லை. உங்களுடைய அரசியல் வரலாற்றிலே ஆறுதலாக அவற்றை கதைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த விதத்திலே தமிழ்நாட்டுக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன்.